செம்மணி விடயத்தை, செம்மணியினுடைய இடத்துல வந்து தமிழின அழிப்புக்கான ஒரு நினைவாலயத்தை நிறுவுவது தொடர்பாக பேசியிருந்தார்கள். இது இரண்டு விதமாக பார்க்கப்பட்டிருந்தது பொதுவெளிகளில். ஒன்று, இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்படுகின்றது, அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுது. இன்னொன்று, இந்த முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவு, மனித அழிவு ஒன்று இடம்பெற்றிருக்கின்ற பொழுது அதை விடுத்து இங்கே வந்து ஒரு தமிழின அழிப்பினுடைய நினைவாலயம் ஒன்று நிறுவுகின்ற பொழுது சில இடங்கள் மழுங்கடிக்கு செய்யப்படுமோ? நான் நினைக்கிறேன் நல்லூர் பிரதேச சபைக்கு முள்ளிவாய்க்காலில் எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய எல்லைக்கில் இருக்கின்ற பிரச்சனைக்கு முன்னெடுக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு இதுவரைக்கும் ஒரு தரம் மிகப்பெரிய தூவியையோ நினைவாலயங்களையோ கட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். செம்மணி விவகாரம் சார்ந்த தகவல்களை சேகரிப்பது, அது சார்ந்த ஒரு இணையதளத்தை உருவாக்குவது, அந்த இடத்தில் அதற்கான ஒரு நினைவாலயத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் நல்லூர் பிரதேச சபை நினைக்குமானால் அதனை ஒரு முன் முயற்சியாக அவர்கள் எடுப்பார்கள். வரவேற்க வேண்டிய, அது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம். ஆனால் அது தங்களுடைய ஒரு அரசியல் இருக்கின்றது. அது தமிழ் மக்களினுடைய அரசியல் இல்லை, அது தமிழ் மக்களினுடைய அரசியல் தான். அந்த விவகாரம் என்பதில் அரசியல் இருக்கின்றது என்று, அரசியல் தப்பான ஒன்று அல்ல, அரசியல் இந்த மக்களுக்கானது தானே. ஆகவே அதனை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விவகாரம் எந்த அடிப்படையில் அவர்கள் முன்னெடுக்க போகின்றார்கள்? ஒரு தகவல்களை சேகரிக்கின்ற களஞ்சியமாக அதனை உருவாக்க போகின்றார்களா? அந்த நேரத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை அந்த இடத்தில் அவர்கள் நினைவுபடுத்துகின்ற விதமாக வைக்கப் போகின்றார்களா? அந்த நேரத்தில் அந்த இடத்தை எவ்வாறு பேணப் போகின்றார்? இன்று யாழ்ப்பாணத்திற்கு இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து அல்லது இன்னும் ஒரு 5 மாதத்தின் பின்னர் யாழ்ப்பாணம் வருகின்ற அனைவருக்கும் இந்த இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு மனித புதைகுழி இருக்கின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தற்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அணையா விளக்கெல்லாம் செய்தார்கள், அதன் பின்னர் அதனுடைய நிலைமைகள் தற்காலிகமான போராட்டம் தான் இல்லையா? அணையா விளக்குன்றது ஒரு தற்காலிகமான போராட்டமாக நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இருந்தது இல்லையா? அதற்கு பிறகு அதை பின்ன பேசிக்கொள்ள இல்லை. அதான் சொல்றேன். இப்ப பிரதேச சபை எடுக்கிற முடிவும் அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக அது ஏதோ ஒரு விடயத்தை முன்னெடுப்பதாக இருக்க வேண்டும்.